குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிரண்யா. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவர், அவர் வந்து தன்னுடைய லைஃப்பில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தவர் தன்னுடைய வேலையிலேருந்து ஓய்வு எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து, சரி எனக்கு மட்டும் கடைசியாக ஒரு வீடு கட்டி கொடுங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுமே இவர் என்ன பண்ணாருன்னா, சரின்னு ஒரு ஏதோ கேட்குறாங்களே அப்படின்ற ஒரு மனசில் ஒத்துக்கிட்டார். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு 6 மாதத்தில் அந்த வீட்டை கட்டி முடிக்கிறாரு. ஏற்கனவே அவர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஒரு எந்தூசியாசமோடு இதை பண்ணலை. ஏதோ ஒரு லாஸ்ட் வீடு தானே, சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீஸ்ட் மைண்ட் செட்டில் பண்ணுறாரு. பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு சாவியை கையில் ஒப்படைக்கும்போது அந்த ஓனர் சொல்லியிருக்காரு, இந்த வீடை நான் உங்களுக்காக தான் கட்ட சொன்னேன் அப்படின்னு. உடனே இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஆஹா, முதலே இதை சொல்லியிருந்தா நம்ம பார்த்து கட்டியிருப்போமே, ஏனோ தானோன்னு பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நமக்கு கடவுள் எப்போது என்ன மாதிரியான கிஃப்ட்டை கொண்டு வந்து கையில் கொடுப்பாருன்னு தெரியாதுங்க. ஸோ செய்கிற ஒவ்வொரு ஒர்க்கையுமே நம்ம சின்சியராக, மனசார, மனப்பூர்வமாக பிடிச்சி லவ் பண்ணி செய்யணும். அப்போ தான் வந்து கடவுளோட செல்ல பிள்ளையாக நம்ம ஆகும். அவருடைய பரிசுகள், அவருடைய சர்ப்ரைசஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப அலாதி. அது வந்து நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ வி ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் அப்படின்றத ட்ரஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.